எங்க அண்ணன் தாவீது அண்ணன் இந்த வார்த்தையை பைபிளில் எழுதியிருக்கிறாரு. அந்த வார்த்தையானது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை தொடப்போகுது. சங்கீதம் 1:1 அதை கவனிக்கலன்னா நம்ம வெறும் மண்ணு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். அல்லேலூயா. நிறைய பேர் நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. இப்படி பண்ணா நம்ம பெரிய ஆளா ஆயிடலாம், இப்படி பண்ணா நம்ம கார் வாங்கிடலாம், இப்படி பண்ணா நம்ம குறுக்கு வழியில போனா பெரிய பங்களா கட்டிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம குறுக்கு வழியில போனா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை கேட்காதீங்க, யோசித்து பாருங்க. இது நல்லதா நல்லது இல்லையே யோசித்து பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் யோசித்து பார்க்காமலே துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்டுட்டு இருக்காங்க. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு இடத்துல நிக்க கூடாதுன்னு சொன்னாங்களா, அங்க நிக்க கூடாது. அப்பா அம்மா சொல்லுவாங்க, அம்மா அங்க நிக்காதம்மா, அம்மா அங்க நிக்காதம்மா, அப்பா அங்க நிக்காதப்பா. நம்மளுக்கு அடிபட்டு கீழே விழுந்துட்ட பிறகுதான் நம்மளுக்கு யோசனை வரும். அன்னைக்கே நம்மளை யோசித்து பார்க்க சொன்னாங்களே, அன்னைக்கே நம்மளுக்கு எல்லாமே ஆலோசனைகளா கொடுத்தாங்களே, அதை கேட்காம நம்ம இப்போ இப்படி வந்துட்டுமே அப்படின்னு அன்னைக்கு தான் யோசனை வரும். ஹல்லேலூயா. எங்க அப்பா கூட அப்படிதான் ஸ்கூலுக்கு போறேன்ட்டு பீச்சுக்கு போயிட்டு பார்க்கு போயிட்டு டெய்லி ஒரு நாள் பார்க்கு பீச்சு அங்கங்கெல்லாம் விளையாடிட்டு வருவாரு. ஸ்கூலுக்கு போறேன்ட்டு. ஆனா ஹல்லேலூயா ஸ்கூலு விடும் போது கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட வந்துடுவார். ஹல்லேலூயா. எங்கள் ஆயை பார்த்து என்ன சொன்னீங்கன்னா, எங்கள் டாடி எங்கள் கையில் சொல்லியிருக்காங்க, நான் இப்படி இருந்தேன்ப்பா அப்படி இருந்தேன்ப்பா, நீ இப்படி இருக்காதப்பா நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா சொல்லாங்க, நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், நான் பீச்சுக்கு போயிட்டு விளையாடிட்டு அவர் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட வந்துடுவார். எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறார். ஸ்கூலை விட அந்த அந்த நிமிஷத்தில் வினாடியில் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸு வரும்போது ஃப்ரெண்ட்ஸு கூட வந்துடுவார். ஃப்ரெண்ட்ஸு கூட வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் ஆயா வந்து என்ன பண்ணாங்கன்னா, சல்லம் நல்லா படிச்சுட்டு அப்படியே எவ்வளோ இது வேதனையோடு வந்துக்குதுவாங்க, எவ்வளோ அப்படியே சோர்ந்து போய் வருவார் எங்கள் அப்பா. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. எங்கே போயிட்டா தெரியும், எங்கே போயிட்டா. எங்கள் ஆயா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. குழந்த பாவம் நல்லா படிச்சுட்டாப்பா, பாவமாக வந்துக்குது, இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி தருவாங்க, சாப்பாடு வாங்கி தருவாங்க. அல்லேலூயா. அப்படி செஞ்சதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா, படிப்பு அறிவு இல்லாமல் போச்சு. அல்லேலூயா. படிப்பு இல்லை. எங்கள் அப்பாவுக்கு படிக்க தெரியாது, ஒரு கையெழுத்து போட தெரியாது. ஒரு கையெழுத்து போடணும்னா எல்லாருமே போட்டு போயிடுவாங்க, இவர் மட்டும் 1 மணி நேரமாக போட்டிருப்பாரு. அல்லேலூயா. எங்கள் அப்பாவுக்கு கையெழுத்து கூட போட தெரியாது. அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. பெரியவங்க சொல்கிறாங்கன்னா அது நல்லது, ஏன்னா அவங்க அனுபவப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. நம்ம அவங்க சொன்னால் நம்ம சிந்திக்கணும், யோசிக்கணும். நம்ம யோசிக்காமல் காலங்களே கடந்து போயிடுச்சு. காலங்கள் கடந்து போயிடுச்சு. நிறைய காலங்கள் கடந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் யோசிக்காமல் விட்டுட்டீங்க, சிந்திக்காமல் விட்டுட்டீங்க. சிந்தனையை தாங்கப்பா என்று ஜெபிங்க, அப்பா நிச்சயமா தருவார். அல்லேலூயா. நம்ம செய்த பாவங்கள் அநேகம் உண்டு, ஆனாலும் ஏசம்மா நம்ம மேலே என்ன பண்ணியிருக்காரு, அன்பு வைத்திருக்கிறார், அன்பு செலுத்தியிருக்கிறாரு, இரக்கம் வைத்திருக்கிறாரு, கிருபை வைத்திருக்கிறாரு, தாளந்து கொடுத்து